சிவகங்கை திருபுவனம் மடப்புறத்தை சேர்ந்த இளைஞர் போலீஸ் விசாரணையின் போது மரணமடைந்த நிலையில் சம்பவம் நடந்த இடத்தில் மாஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் பிரசாத் ஆய்வு மேற்கொள்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இளையராஜா. வணக்கம் இளையராஜா. தற்போது மாஜிஸ்ட்ரேட் எங்கெல்லாம் ஆய்வை மேற்கொள்ள இருக்கிறார்? முழு விவரங்கள். கண்டிப்பாக திருப்புவனம் மடப்புறத்து கோவில்ல தற்கால பணியாளராக வேலை பார்த்து வந்த அஜித்குமார் நகை திருடிய வழக்குக்கு அழைத்து சென்ற போது விசாரணையில உயிரிழந்துட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது. பல்வேறு கட்சி தலைவர்கள் தனது சமூக வலைத்தளங்களை தங்கள் பதிவை வலியுறுத்தி வந்த நிலையில நேற்று பல்வேறு போராட்டங்கள் மக்கள் எடுத்தாங்க. இந்நிலையில அவரது உடலை நேற்று மதுரை ராஜாஜி மருத்துவமனையில வச்சு உடற்குழு ஆய்வு மேஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் பிரசாத் தலைமையில நடைபெற்றது. அனைவருமே எதிர்பார்த்தது என்னன்னா, அந்த அஜித்குமாரை கடைசியா அழைச்சிட்டு விசாரிச்ச இடம் பாத்தீங்கன்னா மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோவில், அதாவது உதய ஆணையர் அலுவலகத்துக்கு பின்புறமாக உள்ள ஒரு மாட்டுக்கொட்டையில தான் அவரை வச்சு அடிச்சதா சொல்லப்படுறாங்க. அந்த மாட்டுக்கொட்டையில அவர் அடிச்சதுக்கு ஆதாரமா பல்வேறு பொருட்கள் கிடைத்தது. அதாவது பாத்தீங்கன்னா அங்க ஒரு மலம் சிறுநீர் ரத்தத்தோட போன ஒரு ரத்தக்கரைகள், உடஞ்ச பிளாஸ்டிக் பைப்புகள், வாட்டர் பாட்டில்கள், மிளகாப்பிடிகள், பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்து வந்த நிலையில இந்த இடத்தை மேஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் பிரசாத் ஆய்வு செய்து காலையிலிருந்து பலரும் எதிர்பார்த்து வந்த நிலையில தற்போது மேஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் பிரசாத் அந்த இடத்தை ஆய்வு பண்ணிட்டு வந்தாரு. நீங்க காட்சிகளை பார்க்கலாம். ஒவ்வொரு இடமாக பார்த்து ஆய்வு பண்ணி தனது குறிப்புகளை எடுத்துக்கிட்டு வர்றாரு. தொடர்ந்து ஆய்வுகளை நடத்தி வருகிறாரு. இந்த ஆய்வின் முடிவுல தான் என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு தெரிய வரும். அது மட்டும் இல்லாம உடற்கூறு ஆய்வின் முடிவுகள் இன்று இரவுக்குள் வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. அதற்கிடையில தான் 18 இடங்கள்ல காயங்கள் ஏற்பட்டதாக ஒரு தகவலும் வெளியாக வந்த நிலையில இந்த உடற்கூறு ஆய்வு முடிவுகள், இந்த ஸ்பாட் விசாரணை, இதெல்லாம் ஒண்ணு சேர்த்துதான் அந்த 6 காவலர்கள் மீது போடப்பட்ட வழக்கை ஆல்டர் பண்ண முடியும். அது கொலை வழக்கா மாறுமா, அவர் கொலை குற்றவாளிகளா மாறுவாங்களா என்று இன்றைக்கு தெரிந்தவுடன் தொடர்ந்து மேஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் பிரசாத் இந்த தீவிரமாக ஆய்வு பண்ணி வருகிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.